இது உங்க படம். இல்ல ஆக்சுவலா வந்து இந்த இன்டர்வியூ நான் இல்லைன்னு சொன்னாங்க முதல்ல. So when I was doing Thalaiva, the business model is very different. Look at the Leo, in a span of 10 years, how things have changed. And they are not full. We go to the cinema and they are not as full as what they usually and should have been. In the politics எனக்கு தெரியாது. நான் I don't know which film நான் வந்து மெட்ராஸ் பண்ணப்போ I was wearing a Manchester t-shirt. நான் சும்மா அவங்க கோட் ஒரு t-shirt இல்ல ஒரு கோட் கிடைச்சு நான் வாங்கி போட்டு போனா why are you wearing this? அந்த ஒரு இடத்தை பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இடத்தை பிடிக்கணும் மக்கள் மனசுல அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக நான் வந்தேன். நான் ரஜினி சார் மாதிரியோ கமல் சார் மாதிரியோ திங்க் பண்ணவே இல்லை. ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போதே அவருக்கு லெக்மெண்ட் ஆயிடுச்சு காலில். The Lokesh shows, Kaidi was fantastic. I loved what Lokesh has done. So Lokesh and Nelson was really inspired me to do this mission. Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. நம்மளோட சேனலில் மோஸ்ட்டாக என்னைய மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நம்ம கூட 3 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் இங்கே இருக்காங்க, இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. 3 பேர் நம்ம இண்டஸ்ட்ரியில் கோலிவுட்டில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து பேன் இண்டியாவாக நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மிஷன் மூவி சாப்டர் 1 எல்லா தியேட்டர்ஸ்லையும் சூப்பராக ஓடிட்டுருக்குது. எனக்கு வந்து விஜய் நான் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, மதன் இந்த மூவி வருது நம்ம உட்காந்து பேசலாமா அப்படின்னோடனே நான் கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு விஷன் ஆஃப் மூவிஸ் இருக்கும், ஒரு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு இருக்கும். பட் ஒரு ஸ்டேட்லேயுமே நம்ம கண்ட்ரி அவ்வளோ வாஸ்டான ஒரு கண்ட்ரி. ஸோ ஒரு ஸ்டேட்லேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி கண்டென்ட் எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சென்சிபிலிட்டி இருக்கும். அது எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுங்கிறப்போ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஸோ without much further ado, we have Arun Vijay அண்ணா. ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா வந்து அப்படி தெரியல. And Vanakkam, Amy Jackson. Vanakkam, thank you for having me, Madan. Welcome to India. Thank you so much. Yeah. First I want to ask what happened. ஆக்ஷன்ல I just had a fall மா. Okay. It happens. சின்ன அடி நடந்திருக்கு, லிகமெண்ட்ஸ் ஆனதுக்கு. இந்த தடவை கொஞ்சம் had a fracture. Okay. Ligament and couple of fractures. பரவாயில்ல, ஒரு 6 weeks மேலே 7th வீக்கில் போயிட்டுருக்கேன். 7th வீக் இந்த நிலமை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வீக் அப்படியே சீலிங் தான். நியூ இயர்லாம் வந்து வெறும் சீலிங்கை பார்த்துட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். ஓகே. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் a bit tough. பட் ஹியர் ஐ ஆம் பேக் அகேன். அது எப்போவுமே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து when you post reels or when you post something right ஒர்க் அவுட்லாம் அது மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குது இது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஹி கேம் ஹியர் அண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச காலையிலேருந்து ஃபுல்லாக இந்த ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ், ஏகப்பட்ட ஷூட்ஸ். ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூனோ யோர் ரெஸ்பெக்ட் டு யோர் ஆர்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். Not one complaint, not one miserable face throughout the whole of the promotions. So hats off to Arun. Great. How's it to be back in India? Fantastic. I've missed it so much. And it's been a long time, but Mission brought me back as a comeback film and back with the Tamil audience and working with Arun and Vijay for the 3rd time. And it's a very beautiful experience for me. I've missed it and it's good to be back. Do you understand Tamil? I understand when you're speaking. I understand Tamil. You understood? I understand bits. I'm picking up. It's been a long time since I've been here again, so forgive me if I'm a little bit slow. But Vijay gave me the opportunity to dub in this film, also in Tamil. So I had the patience as well of my co-star. I was probably saying a few words wrong, but Arun Sarah guided me on that. I'm going to talk to you in Tamil now. அவ்வளோ ரிஸ்க் வேண்டாம். Let me see if you can grasp what I say. Okay. நீங்க தமிழ்ல படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்? இந்தியாக்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. Yeah, what do I like about India? No. So what I asked was, it's been a while since you did movies in India. Yes. And it's like a long break and you're back now. So what happened in between? What happened in between? Well, my last film was 2.0. Yeah. And then after that was like 6 years ago? That was 2017. Yeah, that's 6 years now. Is that, no. Yeah. I refuse to believe that. What? I know. It doesn't feel that long. So when your first movie, when your last movie came, that's 2.0. Yes. I was not a YouTuber. Okay. Wow. And how the tables have turned. Yeah. So yeah, a lot has happened in my life. I had my son
which was an incredible experience. And that's the best role of my life so far. And then COVID happened. Yeah. So 2 years, I think 2.5 years, it was completely Everything was shut shut down. down, And then I started with a Bollywood film. And then I got a call from Vijay, will you do this movie? We're shooting in London. Needless to say, we shot in Chennai. And that was good, right? it was amazing because it actually brought me back to the place where I started. So it was a very humbling experience. Cool. Anyway, நான் ஏன் லேட்டாக வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது உங்க படம், நீங்க எப்படி லேட்டாக வரலாம்? இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த இன்டர்வியூ நான் இல்லைன்னு சொன்னாங்க முதல்ல. ஒரு டிரெக்டர் இல்லாமல் இங்கே எப்படி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து பார்ட் ஆஃப் எம்ஜி ஸ்குவாட். ஸோ நமக்கு வந்து வேலைகள் பல வேலைகள் ஓடிட்டே இருப்போம் டெய்லி. அப்போது ஒரு நம்ம நாள் நடக்குது, ஒரு உலகத்தில் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சேனல் பார்த்தா எனக்கு போதும் அது. ஸோ ஒரு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நான் உடனே போயிட்டு ஐ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ இமீடியட்டாக போய் பார்ப்பேன். அட்லீஸ்ட் ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த 12 minutes வாட் இஸ் வீடியோ so much so good it is what you're doing. Thank you so much. Very informative. நிறைய மெசேஜஸ். ஆமாம் நிறைய. Thank you. அண்ட் இட் இஸ் வெரி ஆத்தென்டிக். அவர் வந்து நம்ம ஒரு கட் பண்ணியோ இல்லை அப்படிலாம் இது ஃப்ளோ நீங்கள் கேட்கும்போது ஓகே ஃப்ரெண்ட் ஷேரிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்படி தான் இருக்கும். அதுதான் அவரோட சக்ஸஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஒரு டிட்பிட் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆக்சுவலாக கோவிட் முடிகிற டயத்தில் வந்து அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்துச்சு. அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அப்படி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக கான்டாக்டில் இப்போ மறுபடியும் பேசினப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ ரியலி விஷ் இட் வாஸ் ஹேப்பனிங். ஆமாம், பிகாஸ் அவர் பேர் சொன்னோடனே உடனே பண்ணுங்கப்பா வாட் எவர் சப்போர்ட், பிகாஸ் இஸ் ஸோ குட் அட் இட். பிகாஸ் அவரோட மியூசிக் பண்ணியிருந்தாரு ஒரு சாங், அது பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது அவரே எழுதி நீங்கள் எழுதி நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக ஒரு பெட்ரூமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஹோல் சாங் வந்து பாத்ரூம் சாங். ஹோல் சாங் வந்து ஹேப்பன்ஸ் இன்சைட் ஒன் ரூம். ரொம்ப நல்லா இருக்கு. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நாங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், கரெக்டாக நீங்களும் நேரம் வந்துட்டீங்க. நீங்கள் 3 பேருமே வந்து பேன் இண்டியாங்கிற ஒரு கான்செப்ட், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ஒரு பர்டிகுலர் வேர்டு, எஸ்பெஷலி இன் சினி இண்டஸ்ட்ரி. 3 பேருமே அதை டச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் கரெக்டாக கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, தெர் ஆர் ஆடியன்ஸ் அவுட் சைட் தமிழ்நாடு ஆல்சோ, இந்தியாவில் லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? எஸ்பெஷலி உங்களுக்கு இது ஒரு பிகர் ரோலாக இருக்கும் பிகாஸ் யூ கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஐ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த பேன் இண்டியா வேர்டு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் ரொம்ப அது ஒரு ஃபேமஸாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம தமிழ் படங்கள் டப்பாய், ஐம் டாக்கிங் அபவுட் பழைய இந்தியன் இருக்கு இல்லையா, அது இந்துஸ்தான் டப்பாய், அது பெரிய ஹிட்டாக இருக்குது ஹிந்தியில். நம்மளோட நிறைய தமிழ் படங்கள் இந்தியில் டப்பாய், அன்னியன் அப்ரஜித்தோன்னு பெரிய ஹிட்டாக, சங்கர் சார் பண்ணிட்டாங்க, மணி சார் ரோஜா பண்ணலையா, பாம்பே பண்ணலையா, அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது தே காட் அ நேம் கால் பேன் இண்டியா, அவ்வளோதான் தவிர இட் ஸ்டார்டட் மச் பிஃபோர் வாட் வி டாக்கிங் ரைட் நவ். ஸோ அதுதான் என்னோட விஷன். இட்ஸ் அ இந்தியன் ஃபிலிம். See, I think regional has become, that's become international. அதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஒரு பெபிள்ஸ் போயிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பிடிக்கும் போது, இப்போ ட்ரிபிள் போயிட்டு ஒரு ஆஸ்கார் வாங்கும்போது, ஸோ இட்ஸ் இந்தியன் ஃபிலிம். இட்ஸ் கால்ட் இஸ் இந்தியன் ஃபிலிம். ஸோ பேன் இண்டியா மார்க்கெட் ஐம் சேயிங் யூ மேக் அ ஃபிலிம் கண்டென்ட் விச் ஒர்க்ஸ் ஃபார் தி லார்ஜர் ஆடியன்ஸ். That's what they become the word called pan India. So look at Kantara today. Everywhere is super success. Or KGF. Before KGF and Kantara, Kannada industry was unnoticed. And the industry நம்ம வந்து அவ்வளோ ரொம்ப நம்ம nobody even take serious about it. I think ராஜ்குமார் அவங்களோட எராக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி சைலண்ட் ஆமா, அந்த இண்டஸ்ட்ரி யாருமே சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. Look at the KGF, how they was conviction தான். You tell a story in a very very conviction way. அது will take to places. அதான் நான் நினைக்கிறேன். காந்தாரா எக்ஸாம்பிள், காந்தாரா see it was amazing success in every language. இல்லை, நான் என்னோட ப்ரிடாமினெண்ட்டாக என்னோட கொஸ்டின் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, இப்போ ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணுறப்பமே திஸ் வில் பி அ பேன் இண்டியன் மூவின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது காரணம் ஆமாம், அது காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ரீசன்ட் சக்ஸஸ் ஆஃப் ஆல் திஸ் ஃபிலிம்ஸ், டெஃபினெட்லி அ பிக் ஹீரோ இஸ் கம்மிங். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் விஜய் சார் படத்தை டப் பண்ணிட்டு இருந்தோம், தெலுங்குல ஹிந்தியில் டப் பண்ணுவோம், அஜித் சார் படங்கள் டப் பண்ணுவோம், ஆல் ஃபிலிம்ஸ் வி ஆர் டப்பிங். நவ் that market we can also really parallelly. So அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, the release become wider. The moment you put your name as Tamil, Telugu, Hindi போடும்போது they know it's a Tamil film, but it's going to cater the larger audience. So அது இருக்கும்போது talking about a commercial perspective, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஸ்னஸ் மாடல் வேறு,
இன்றைக்கி இருக்க பிஸ்னஸ் மாடல் வேறு. ஸோ when I was doing Thalaiva, the business model is very different. Look at the Leo, in a span of 10 years, how things have changed. That is what we're talking பிஸ்னஸ் மாடல் டிஃப்ரெண்ட்னா என்ன மாதிரி? about. No, I'm saying about to catering the larger audience. ஓகே. To catering the larger audience. But now, Leo is released all over the world. It's not, Thalaiva also did. I'm talking about now, it's become treated like a Telugu film. It's late like a Hindi film. It's almost like ஒரு ஹிந்தியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹிந்தி படம் அளவுக்கு அந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இனிஷியலி தட் டைம் இட் வாஸ் ஒன்லி டப்பிங் ஃபிலிம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரிஜினல் ஃபிலிம் மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த பேன் இண்டியா வேர்டு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அது ஒரு கமர்ஷியல் வைஸாகவும் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் அது பெருசாக வந்து ஆகிறதுனால யூ குட் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஸோ மச் ஃபார் த ஃபிலிம் அண்ட் யூ கேன் பிரிங் த ஸோ மச் ஆஃப் குவாலிட்டி. தட் இஸ் ஆல்சோ இப்போ எக்ஸாம்பிள் ஐ திங்க் பாகுபலி இஸ் அ ரைட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். Started where again started after Mani Sirs and after thing Rajamouli sir started that. Today if you look at Triple R or Bahubali or now whatever films Rajamouli sir are going to do, the moment is announced, it is a pan India film. Yeah. And predominantly taking in Telugu. அவங்க எடுக்கிற க்ளோஸ்அப்ஸ் எங்கேயோ தான் நம்ம வந்து தமிழ் எடுக்கிறாங்க. பட் லுக் அட் ஹிந்தி ஃபிலிம் பாகுபலி பார்ட் 2, it is much bigger success than any other Hindi film. ஆமாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு டாப் 5 ஹிந்தி ஃபிலிம் எடுத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் எடுத்தீங்கன்னா அது பாகுபலி இஸ் தேர். இட் இஸ் நாட் ஈவன் அ ஒரிஜினல் ஹிந்தி ஃபிலிம். தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். த கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஓகே. One thing for all of us. So when someone is talking, right, if you want to interrupt, please interrupt. It's not a typical interview where you have to wait for your turn to talk. You have a point, make it. Yeah. So நீங்க என்ன நினைக்கிறீங்க பேன் இந்தியாவை பற்றி? இல்லை சார் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். இப்போ நிறைய கமர்ஷியல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஒரு பட்ஜெட் வைஸ் ஆகும். இன்னும் நம்ம குவாலிட்டி ஃபில்ம்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஒரு பேன் இண்டியா சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் இண்டியன் ஃபிலிம் பட் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். பட் என்னென்னா இப்போது அந்த மாதிரி போகும்போது நம்ம கல்ச்சுரல் பேஸ்டாக, அதாவது ஒரு பர்டிகுலர் நம்ம தமிழ் வேஷ்டி கட்டிட்டு நம்ம நாட்டோட கல்ச்சர் அதை பண்ண முடியாது. அது பேன் இண்டியான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதில் சொல்லும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேபி ஃபார் பிகர் ஸ்டார்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்குது. ஏன்னா பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, வைடாகிடுச்சு. ஸோ அப்போது அது அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இப்போ முன்னாடி இருந்த ஹிந்தி மார்க்கெட்டும் தெலுங்கு மார்க்கெட் மலையாளம் மார்க்கெட்டோட இப்போ எல்லாருக்கும் அது ஒரு ஏன்னா அது வந்து அது சார் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாமே பெருசாக. சூர்யா சார் கார்த்தி சார் படம் ஒரு தெலுங்கு படமாக ரிலீஸ் ஆகுது. சூர்யா சார் கார்த்தி சார் இஸ் காட் அ பிகர் மார்க்கெட். இன்ஃபேக்ட் விஷால் சார் ஆட் பிகர் மார்க்கெட். ஸோ ஒரு தெலுங்கு படம் மாதிரி ரிலீஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் விக்ரம் சார் தேவ திருமகள் நான் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க, நானும் ரிலீஸ் பண்ணாங்க. நான் படம் ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் தெலுங்கு ப்ரமோஷன் போகணுன்னு சொன்னாங்க. நான் தெலுங்குல நம்ம தமிழ் படமாச்சு. எனக்கு ஒரு வெரி பிகினர். அப்போது நான் 3வது 4வது படம் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது வாட் வெல்கமிங் வி ஹேட். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ ரியலி ஓப்பன். என்னடா பார்த்தா நைட் ஷோவில் ஹவுஸ்ஃபுல், தேட்டர்ஸ் ஆர் ஹவுஸ்ஃபுல். விக்ரம் சார் சொன்னாங்க எங்கிட்ட, இட்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் இஸ் பேஷன் அபவுட் 2 things. One is food and cinema. So I'm saying what attracts is the art content. Yeah. I think the mindset of people in the audience has changed. I think social media has a huge part to play in that. You I must think have the a connection. more different perspective from both of them, and even me, because see, you're coming to a new country. Yes. And you're exploring cinema. Of course, he started that Marantia, and you became viral before viral was a thing. You know, like 5 years too soon. But I really feel, I don't know if you use line in a bit of a cliche, but that cinema has no language, and I think that's really relevant in today's world, especially now. And I think that goes internationally. Like our film Mission, there's an English character which I play, and the connection there, and everybody's a lot more open-minded and very open to other people's cultures and genuinely interested. So I feel like there's that crossover. I think that people want to experience that, and this new generation has a completely different view on what they want to see and what they want to experience, and I think that's huge in cinema. ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஒரு கரியர் நான் கிரீடம் ஸ்டார்ட் பண்ண 2007 ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ சோஷியல் மீடியா, இவ்வளோ இன்டர்நெட் கிடையாது. இன்றைக்கி ஐ வாஸ் டாக்கிங் டு மாதவன் சார் அதர் டே. மாதவன் சார் சேயிங் 10-20 செகண்ட்ஸில் ஒரு செல்ஃபோன் எடுக்கிற கண்டென்ட்டை நம்ம ஷார்ட்ஸாக பார்த்துட்டு அதில் பயங்கரமாக விஷயம் சொல்கிறோம், கருத்து சொல்கிறோம்.
No, so much of content is available. So much. No, you have to compete with content. attention span வந்து இன்னைக்கு ஒரு 30 seconds to 60 seconds அதுக்கு மேல இருக்க மாட்டேங்குது. அடுத்ததுக்கு போயிடுறான். T20 மாதிரி தான் ஆயிடுச்சு. But nobody Which is difficult, I suppose, especially if you're writing a script. You want a beautiful script, but people want, especially the young generation, they want action, more edge of the seat, adrenaline, da da da. No, so it's hard to no, put audience in. are very clear now. That's what I was telling you every time. What I was feeling after COVID especially, there is a digital audience and a theatrical audience. Actually so true. I will build on this because I know so many movies theaterல ரிலீஸ் ஆகும், ஒரு சம ரிசெப்ஷன் இருக்கும், பயங்கரமான ரிசெப்ஷன். But when it comes to OTT, right, people will be like, இந்த படமா இவ்வளோ ஓடுச்சு. And I also know the vice versa happens. Correct. The movie flops in theater, gets released in OTT, blast. Everyone is talking about it. இல்லை நிறைய நடந்திருக்கு. அது நல்ல விஷயமும் கூட சொல்கிறேன்னா, இப்போ என்னாச்சுன்னா அப்படி ஆகிட்டாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம கண்டென்ட் நல்லா யோசிச்சிட்டோம். டிஜிட்டலுக்குன்னு கண்டென்ட் அது கொடுக்கலாம், டேரக்ட் டிஜிட்டல் போயிட்டு. ஈவன் ஃபார் கிரியேட்டர்ஸ் லைக் ஏன்னா நீங்கள் வந்து டிஜிட்டலுக்குன்னு கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன்னா, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தி ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஓகே இங்கே இங்கே பண்ணணும், இதுக்கு பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஆடியன்ஸ், வாட் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு ஜேர்னியில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, வி நீட் டு எவால்வ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி நீட் டு லேர்ன் அண்ட் அன்லேர்ன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதன். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேட்டர் வரணும்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தே வாண்ட் தட் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு க்ரௌடில் இட் கேன் பி லாஃப்டர், இட் கேன் பி action experience, it can be emotion, any kind of emotion, but they need that experience. Otherwise they don't want to spend the time and so the there money. is a theater experience. அது ரொம்ப சவுண்டா இருக்கட்டும், ஒரு விஷுவல்ஸா இருக்கட்டும். So all these, no, all the visual effects, you cannot take it in them anymore easy. You cannot take them for granted anymore. இல்ல கிரியேட்டர்ஸ்க்குமே அது ஒரு பெரிய ஒரு அது ஒரு சவாலான விஷயம் தான். நம்ம திங்க் பண்ணும் போதே, இப்போ இந்த படமே எடுத்துக்கங்க, அவர் சொல்லும் போதே it was a large film, large canvas. It was a large scale film. So I was actually building to this. Okay, இவ்ளோ யோசிக்கிறீங்க, இந்த படம் தியேட்டர்னு யோசிச்சீங்களா இல்ல இது தியேட்டர்னு தான் யோசிச்சோம். ஏன்னா அது ரொம்ப கிளியரா சொல்லும் போது, அவர் கதை சொல்லும் போதே, பிகாஸ் அவர் யோசிச்ச விஷயம், கதையில இருந்த விஷயம் எல்லாமே ஒரு கிராண்டான விஷயம். ஒரு விஷுவலா லண்டன், அப்புறம் ஒரு பிரிசன், crowd, ஒரு 900 பேர் crowd every day on set. You shot with 1,000 people. Over 800 to 900 people. Yeah, you shot with 800 people. The real deal. அதுல என்ன ஹைலைட், ஃபாரினர்ஸ் ஒரு 200 பேர் இருப்பாங்க. Where did you find them all? I'm so intrigued. இங்க சென்னையில ஷூட் பண்ணும்போது அத்தனை ஃபாரினர்ஸ் நம்ம கூட்டிட்டு வரணும். பாம்பேல இருந்து, பெங்களூர்ல இருந்து, பாண்டிச்சேரியில இருந்து, அவங்க எல்லாரையும் வச்சு வேலை வாங்குறது. It was a task. I think hats off to Vijay sir. ஏன்னா அது வந்து ஒரு as a creator and அந்த டீமே நான் வந்து பாராட்டணும். பிகாஸ் everyone was so clear on என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பிகாஸ் எனக்கே கொஞ்சம் புரியல, இவ்வளோ க்ரௌடு வச்சுட்டு இந்த சீக்வன்ஸ், ஏன்னா இந்த சீக்வன்ஸாக கொஞ்சம் பில்ட் ஆகிட்டே இருக்கும், பெருசாக பில்ட் ஆகும். அதான் இந்த கதையோட ஹைலைட். ஸோ அது வந்து படத்தோட வேகத்தையும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் இப்போ வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும் போது அது புரிஞ்சுது. நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ், கிளாப்பாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் வந்து ஓடிடியில் பண்ண முடியாதுல்ல. பட் இங்கே வந்து அந்த க்ரௌட், மாஸ் க்ரௌடோட ரியாக்ஷன் வந்து யூ கேன், அதுதான் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ ஹி ஹேட் அ லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம், வேர் அது வந்து எமோஷனாக இருக்கட்டும், அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கிளாப் மூமெண்ட்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அது வந்து இந்த படத்தில் நிறைய இருந்தது. அது இன்னைக்கு வெரி வெல் ரிசீவ். அதனால முதல் நாள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் தியேட்ரிக்கல் படத்தை டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, டே 1. ஆமாம், டே 1. ஏன்னா கண்டிப்பாக டிஜிட்டலுக்கு நாங்கள் போன ஐடியாவே இல்லை. ஏன்னா ஐ நோ தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சார் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸோட கனெக்டிவிட்டி பயங்கரமாக தேட்டரில் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இல்லையா, த எண்ட் யூசர் பிகம் த மொபைல். ஆமாம் ஐயா, ஒரு கண்டென்ட்டோட எண்ட் யூசர் மொபைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிஜிட்டல் சொல்லணும், பண்ண ஒரு எபிசோட் நம்ம பார்க்குறோம், ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், பாதி எபிசோட் பார்த்துட்டு அடுத்த நாள் திருப்பி ட்ராவல் பண்ண பாதி எபிசோட் பார்க்குறோம். ஸோ அதை நீங்கள் சொல்ல மாதிரி அட்டென்ஷன். உங்களோட சீரியஸ் இருந்துச்சுல்ல, தலைவி. ஸோ தலைவி வந்து என்னோட அம்மா வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணாங்க. ஸோ ஷி லைக் வாட்சஸ் கம்ப்ளீட்லி. ஏன்னா பிரேக் எடுத்து பார்ப்பாங்கல்ல ஜென்ரலாக ஆன்லைனில் பார்க்குறப்போ, பட் ஷி வாட்ச்ட் இட், பிஞ்ச் வாட்ச்ட் இட். தேங்க்யூ. அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ மிஷனில் எங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, வி ஹேவ் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். அதுக்கு சப்போர்ட், ப்ரொடியூசர் சப்போர்ட் இல்லைன்னா அந்த விஷயம் கொண்டு வரவே முடியாது. ஸோ somebody has to believe the content. So I should thank Laika and Swedish Film of Rajshekhar sir. Initially started the film.
ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜர் அவங்க லண்டன் பேஸ்ட் வேற இல்ல, உங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிச்சு அதனால. இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் லைக்கா இல்லை லைக்கா ஜாயின்டஸ். ஓகே. இன்ஃபேக்ட் தமிழ் குமரன் சார் நாங்கள் படம் லண்டனில் முடிச்சுட்டு வந்து படம் பார்த்தோடனே படம் பிடிச்சிட்டு உடனே சுபாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி இல்லை வி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தே பிகம் த 50% ஆஃப் திஸ் டுக் திஸ் ஃபிலிம் தென் ஆன் தேர் ஷோல்டர்ஸ். டுடே த வைட் ரிலீஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் அட்டென்ஷன் த லைக் ஆர் டீம் ஹஸ் கிரியேட்டட். ஸோ இந்த மாதிரி நீங்க absolute புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ there was a transition stage when directors, actors were all like, especially during COVID, if suddenly people are moving to OTT predominantly. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்க்குறாங்க. லைக் இப்போ எனக்கே நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன், எனக்கே ஒரு சேலஞ்ச். 12 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குறதுக்கு பதிலாக people can watch in seconds. So now I am adopting to the new platform of shorts, reels, and I am also adopting. So அந்த thought process வந்து ஒரு மூவி மறுபடியும் இவ்வளோ லார்ஜ் கேன்வாஸில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து what was going on in your... இல்லை ஒரு பாயிண்ட் பிரதர், எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் we had a lot of transitions. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் விஹெச்எஸ்லேருந்து சிடி வந்துச்சு, சிடிலேருந்து. ஸோ இட்ஸ் லைக் a lot of transitions அங்கே நடக்கிற Every era மாதிரி. has its own எவ்ரி ஏரா ஹேஸ் இட்ஸ் ஓன். பட் தியேட்டர் ஆடியன்ஸ் என்றைக்குமே அழிஞ்சதே கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இப்போது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட தியேட்ரிக்கல் ரெவென்யூ என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இயர் பை இயர் இட்ஸ் பீன் ஹைக்கிங் அப். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹைக் ஆச்சு the revenue from theatres. So the theatre going audience are there. They want அந்த மாதிரியான படங்கள் வேணுன்றது தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த ரியலைசேஷன் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ இது சினிமா ஓகே இனிமேல் இல்லைப்பா நம்ம வந்து அந்த விஷனுக்கு நான் போவே இல்லை. பிகாஸ் ஐ நியூ தட் சினிமாக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கான விஷயங்கள் நம்ம ஒன்றே ஒன்றா சின்ன சேஞ்சாக இருக்குது. தே பிகம் சூஸி. அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்மளும் ரொம்ப ஆஸ் அன் ஆக்டர் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, ஒரு ரெகுலர் ரன் இல்லாமல். சரி ஐம் சேயிங் இப்போ மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷனல் கனெக்ட் வித் அன் ஆக்ஷன் ஜானர். அதில் நம்ம என்ன புதுசாக பண்ணலாம், சொன்ன மாதிரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சு என்னென்ன தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் தான் இட் வில் அட்ராக்ட் தி ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சேஞ்சஸ் தியேட்டர் எப்போதுமே நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டலில் ஏதாவது பண்ணலாம், அந்த எஃபெக்ட்டுக்கு நான் போவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அது சொல்லிட்டு தேவை ஆக்சுவலி கெட்டிங் இன் டு தட். பட் எனக்கு அந்த டைமில் ஐ டென்ட் ஃபீல் தட் பிகாஸ் ஐ நியூ பிகாஸ் இட்ஸ் வி ஹவ் சீன் த சேஞ்சஸ். இல்லை எப்போ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து இப்போ நம்ம நெட்டில் வந்து படம் வந்துடுது, படம் ஓடுமா என்னன்னு தெரியல அப்படின்னும் போது கூட அதையும் பீட் பண்ணி தியேட்டரில் சினிமா ஜெயிச்சிச்சு. ஸோ சினிமா தியேட்டர் எப்போதுமே அந்த ஆடியன்ஸு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு நம்ம தலைவர் வந்து இப்போ கூட ப்ரிவியூவில் போனீங்கன்னா பாப்கார்னோட தான் என்ன சார் தியேட்டரில் படம் பார்க்குறோம், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாப்கார்ன். தலைவர் இது உங்கள் டாக்டர் கூட்டு வந்திருக்காங்க அப்படியா? அவங்க டாக்டர் ஒரு ப்ரிவியூ ஷோவில் கூட பார்த்துருக்காங்க சார். டாக்டர் வந்து சார் அங்கிள் பாப்கார்ன் நாங்க. ஸோ லைக் தட். ஸோ தேர் ஆர் பீப்புள் அது ஒன்றும் வெளியில் போகணும், அது அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்குல்ல, அது எங்கேயுமே கிடைக்காது. நம்ம உள்ள உட்காந்துட்டு அந்த மாஸ் ஆடியன்ஸோட உட்காந்து அந்த ஒரு மொமெண்ட்ஸ் அது எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இது எப்போதுமே அழியாது பிரதர். ஸோ இட் வில் ஜஸ்ட் கீப் க்ரோயிங். How's it in London? The whole don't compare Indian cinema in London. I'm talking about English cinema in England. Yeah. So it's a difficult one. I must admit there have been so many closures of cinemas across the country, and I think that the love for cinema. So theatres are closing down? There's been quite a few that have closed down, and they are not full. We go to the cinema and they are not as full as what they usually and should have been. But I don't know, because obviously I've done predominantly my career in India, and the love for cinema. I mean, you said Telugu is like cinema and food. Did you say? Like India for me is cinema and cricket. That is it. Cinema and cricket. So you have nailed it. It is, right? It is. So I think the love and the appreciation for cinema is there. ஆமாம், நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, I just continue what you said. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இங்கிலீஷ் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அது யூகேல இருக்குது. அங்கே வந்து லாட் ஆஃப் ட்ராமாஸ். Sherlock is amazing. Yes. Something else. West End is amazing. And that is full and people enjoy that. No, if you look at all the Bond series. So tell me if I'm right. That's true. To me, just like to you, India is cricket and cinema. To me, England is politics and football. Yeah, exactly. Football.
football is the savior, the politics. I mean, There's Man U, there's Man C. Yeah. Every Manchester Yes, fan yes. is like. I'm pretty sure there are so many people who are going No, to be for. I was- Which is your favorite club? Liverpool. Liverpool. I was remember guys. யாரோ வந்து இல்ல, இல்ல, எனக்கு "Oh, that's வந்து mine" அப்படின்னா. இந்த பாலிடிக்ஸ் எனக்கு தெரியாது. நான் ஐ நோ விச் ஃபிலிம் நான் வந்து மெட்ராஸ் பண்ணப்போ அது வெரிங் மேன்செஸ்டர் டிஷர்ட். நான் சும்மா அவங்க கோட் Cool ஆ ஒரு t-shirt இல்ல ஒரு கோட் கிடைச்சு நான் வாங்கி போட்டு போனா why you wearing this you டென்ஷன் Vijay, இப்ப அப்படியே நான் Insulting. இப்ப வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டிஷர்ட் நாம போட்டு போனா ஆமா, கோவப்படுவோம். அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு சிஎஸ்கே டிஷர்ட் போடாம But it's true, and I think also when I think of British kind of acting, I think theatre actors. And the West End is completely full. Like, I go regularly and I love going to the shows there. And I usually do watch. And that's terrible because, you know, I'm an actress and I'm in films. But I would usually watch them on the television and then go to the West End. Okay. even theaters are very strong there. Theater groups I'm Theatres are talking about. huge. Yeah. So control பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, இல்ல the I'm talking about cost stage. of production ஏ வேற மாதிரி இது ஸ்டேஜ் ஷோஸ் brother. Oh, okay. Lineman வேற மாதிரி இருக்கு. நீங்க லைன்மேன் பாத்திருக்கீங்களா? Lineman or Spider-Man or things, no? They Spider-Man? they put they have a show. Oh, okay. They have a Wicked. Yes, Wicked, Wicked. yeah, that's Yeah, a huge show. huge. I was going for one show in LA or even England one show. Like Mamma Mia. Yes. Oh, I know this. So I was going for one show. I took a black ticket. It was 80 pound. I took a black 100 pound. அங்கேயும் black இருந்தது. I was just asking, ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா it's going 10th year. 10 வருஷமா அது I was shocked Madan, seriously. they go full tickets கிடைக்காது. Weekends-ல நம்ம கிடைக்காது. முன்னாடியே நம்ம புக் பண்ணோம். See the love for that, you know, Theatre. theatre. நம்ம ஊர்லயே அது இல்லன்னு நினைக்கிறீங்க. இருந்தது. அந்த அளவுக்கு I'm saying இருக்கு. culture எல்லாம் இப்ப மாறிடுச்சு. சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் அப்புறம் வந்து எம்ஜிஆர் எல்லாரும் அங்க இருந்து தான் வந்தாங்க. இருந்தது. But what happened to that India? அதான் இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் சொன்னா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இப்போ you know what the production value of that shows what they having, it is crores. It is more than ஒரு ஷோக்கு I'm talking about இல்ல அந்த ஸ்டேஜ் இப்போ அந்த செட் மொத்தமா கிரியேட் பண்றது. I just inquired them because I was very curious. It was 300 crores அந்த whole setup பண்றதுக்கு. Indian money, I'm talking about Indian money. Example, suppose Arun Vijay sir is performing a lead role. Amy is performing another female lead role. They have a 3 substitute for them. Oh. And they equally perform like them. இப்போ அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் வருவார், ஏமி உடம்பு சரியில்லை அவங்க வருவாங்க. But equally they paid on the same day. Just have to stand behind. I was surprised. அது வந்து because show can't stop இல்ல. எல்லா tickets எல்லாம் way behind. And they pay it's bigger than huge payment there. Yeah. It's crazy. So இவ்ளோ சேஞ்சஸ்க்கு நடுவுல when you decide to make this movie, right? நீங்க வந்து you have chose a very emotional subject. It's a very emotional. Trailer பார்க்குறமே தெரியுது ஒரு அப்பா வந்து அவங்களோட மகளை தேடி போற ஒரு கதைன்னு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணி ஏதாவது கொண்டு வரணும், ஆக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்லாம் யோசிப்பீங்களா? ஏன்னா இப்போ நான் யோசிப்பேன், நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுறப்ப எது ஹுக்கு, எது வந்து லூப் பண்ணும், எது கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் யோசிப்பேன். அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களா? இல்லை இந்த கதை வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூவி இஸ் கெட்டிங் குட் ரிவ்யூஸ். தேங்க்யூ. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ தான் செக் படம் பார்க்க முடியல, ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் ட்விட்டர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போஸ்ட் பண்ணிருக்கப்போ ஐ எம் கியூரியஸ், ஒரு ஐடியேஷன் ப்ராசஸே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ரைட்டரோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். மாதேவ் சார் ஆஃப் த ரைட்டர். ஓகே. ஸோ தென் வி ஸ்டார்டட் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ். ஒரு சினிமேட்டிக் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிகாஸ் அது ஒன்று வேணும் அப்படின்ற மைண்டில் இருந்தது. ஒரு பேசிக்காக எப்படின்னா ஒரு ஹியூமன் எமோஷன் கதையில் இல்லைன்னா அது எப்பவுமே கனெக்ட் ஆகாது என்னோட நான் நினைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் growing in my life, watching Iranian films and Korean films more than Hollywood films. My favorite directors are from Iran and Korean. எனக்கு சின்ன வயசுல உங்களை தானே ரொம்ப பிடிக்கும். Thank you. சீரியஸாவே மதராசப்பட்டினம் தியேட்டர். Thank you. ஹோல் ஃபேமிலி. Thank you. தெய்வ திருமகள் தியேட்டர். Thank you. ஹோல் ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, இட்ஸ் லைக் வாவ். கிரீடம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ என்ன சொல்ல. ஸோ தட் இம்பாக்ட், அந்த இமோஷன்ங்கிறது வந்து யூ ஹேவ் had it like the core of the story எல்லா படத்துலயுமே. ஸோ இப்போ அதை கேரி பண்ணி வந்திருக்கீங்க. Thank you. அதை கேரி பண்ணி அதான் whatever he said அதை கேரி பண்ணி அந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு பேசப்படுதுன்னா அந்த எமோஷன் இல்லைன்னா அது பேசப்படாது. இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னா
we have that high points. இல்ல கோர் எமோஷன்ஸ் தான், கோர் எமோஷன்ஸ் தான். அங்கிருந்து நம்ம பில்ட் பண்றது அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ larger than life விஷயங்கள் அந்த எமோஷனோட சொல்லும் போது பிரதர் அது ஒர்க் அவுட் ஆகும். சில விஷயங்கள் நீங்கள் பாகுபலி ஏன் இட் வாஸ் larger than life, சில விஷயங்கள்லாம் larger than life, பட் ஆனால் அந்த எமோஷனோட அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸைட் ஆவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் எனக்கு விஜய் பிரசாத் சார் சொன்னது நான் வருது ஆக்சுவலாக. சார் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். பிகாஸ் என்ன விஜய் பிரசாத் சார் வந்து யூனோ இன் இந்தியாஸ் பிகெஸ்ட் ரைட்டர். ஆமாம். ஸோ அப்போ வந்து நான் போய் கேட்டேன், அவங்க இவங்களோட ராஜமௌலி சார் அப்பா. ஸோ ஐ ஒர்க் வித் வெரி க்ளோஸ்லி. அவரோட அசிஸ்டன்ட் தான் மகாதேவ் சார். தலைவியில் அவர் கொலாபரேட் ஒர்க் வித். ஸோ அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சொல்லிட்டு இருந்தார் பாகுபலி பற்றி. பாகுபலியோட லார்ஜர் தென் லைஃப் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் விஜய். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கு பிரச்சனை, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் பேசிக் எமோஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பில்ட் பண்ணுறது எவ்வளோ வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். ரம்யா கிருஷ்ணன் மேடமுக்கும் அனுஷ்கா மேடமுக்கும் இருக்கிற பிரச்சனை தானே இவ்வளோ பெரிய பாகுபலி ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஆல் யுவர் இதிகாசம் இஸ். வாட் இஸ் மகாபாரதம்? Everything, whatever is Ramayana, it's all from there, from Sita madam or issue than Ramayana, or Panjali issue than Mahabharata. So that's where it's coming from. So அந்த கோர் எமோஷன்ஸ் இருக்கும் போது மிஷனில் அது இருக்குது நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் ப்ரிடாமெண்ட்டாக பார்த்துக்கிட்டோம். அந்த மிஷனில் அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் அது எங்கேயுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அதில் இல்லாமல் ஒரு ஐ ஹாவ் சச் அ கிரேட் ஆக்ஷன். அப்போ ஒரு விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அர்ஜுன் சாருக்கு அப்புறம் டுடே அது ஏன் படத்தில் இல்லை. ஆமாம், அந்த டிஸ்க்ளைமர் போட்டு இல்லை. சரி, ஐம் சேயிங் வி ஹாவ் டு ஹி ஹாஸ் ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ என்ஜாய்ஸ் இஸ் ஆக்ஷன். அண்ட் எனக்கு வந்து ஐம் சேயிங் ஒரு கதையோட ஆக்ஷன் வரும்போது அது பியூட்டிஃபுல்லாக ஒரு மர்ஜ் ஆகும்னு நம்பினோம். the way you actually perform the actions, I think hats off to him, because ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போதே அவருக்கு லெக்மெண்டர் ஆகிடுச்சு கால். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதே லிகமெண்டர் இந்த கால் ஒரு பஸ் பைட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸோட ரொம்ப சின்ன இடம், அதில் வந்து ஒரு கிக் பண்ணும்போது ஒரு மாறிடுச்சு. ஸோ எவ்ரி டைம் ஆஃப்டர் தட் பிகர் ஆக்ஷன்ஸ் ஆர் கம்மிங். ஸோ எங்கள் முன்னாடி ரன் பண்ணி ஓடிட்டு டக்குன்னு கால் லிம்ப் பண்ணுவார். லிம்ப் பண்ணிட்டு போய்ட்டு உரமா உட்காந்து ஐஸ் பண்ணுவாங்க. ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அது ஸ்டார்ட் கேமரானா ஒரு எனர்ஜி வரும். அண்ட் ப்ளஸ் நான் வலி என்னன்னா இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, கொஞ்சம் ஓரமாக போயிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டைம். அந்த டைமில் வந்து பிகாஸ் இஸ் சப்போர்ட் வாஸ் ஹியூஜ். அவர் வந்து அது எதையுமே பெயினை வெளிக்காட்டாமல் அதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் ஓல்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் பிஹைண்ட் திஸ் சச் அ மெக்னாவஸ் செட்ஸ் வெதர். ஒரு 4.5 acres செட்டு போட்டோம் பினிமில்ல. ஓகே. யா, அந்த ஜெயிலை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படி அங்கே போய் நான் லண்டனில் போய் ஒரிஜினல் ஜெயிலுக்கு நான் போனேன். ஒரிஜினல் ஜெயிலுக்கு போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்னோட அது ஆர்ட் டைரக்டர் கொண்டு வந்து கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஏமி ஹேட் லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஷீ ட்ரெயின்ட் ஆக்ட் ஃபார் தட். பிகாஸ் மெட்ராஸ் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு ஆக்ஷன். Actually, so I have a friend. When I said Amy Jackson is also coming, she's like, oh, that action heroine. That's the image she has, like with women. Yeah. Wow, that is fantastic. Because it didn't start out that way. But I think that's the way it's going as well. I think 10-15 years ago, it wasn't as prominent in films where women were doing as much action as they are now. So thanks to Vijay for writing that role. You know, to show me in a whole new light. And it's great for women to see that and feel empowered. That's what it should be. Yeah. You know, films are meant to move people and have that emotion. So I like that. Actually, action heroine. yeah, action heroine. So we are in the end of this segment. I'm going to ask you for 3 people you admire in your craft. You can start it. For me, first is my guru, Priyadarsan sir. The reason is I started everything from there, and today what I am today because of him, he is my God. And now what I admire him is today what he taught us is don't shoot and edit and shoot. Okay. That's a great quality he taught us. I will tweak the question a bit. Your contemporaries, so people who are actually in the field now. Yeah. Oh wow. So that's why it's more wholesome. Because they will be watching and they will be like, wow, they said this. So and many like, people are there. I know so much hard to pick. No, so many people are there. Actually, frankly speaking, I wanted to do something different from what I've done. இன்னைக்கு வந்து இந்த ஆக்ஷன் படம் ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் ஒரு வகையில் லொக்கேஷன் இல்லையா நெல்சனும் த ரீசன். பிகாஸ் ரியலி ஐ அட்மையர் த ஒர்க். The Lokesh shows, Kaidi was fantastic. I love what Lokesh has done. So Lokesh and Nelson was really inspired me to do this mission.
Awesome. Thanks for saying. Yeah. And they will be also very happy when they hear this. What about you? You say 3 people? Yeah. I've got 2 for sure. Yeah. One's sitting right next to me. I know, but that's for real. Obviously, my whole journey in this world started because of Vijay. And he believed in me, and he believes in his actors before, you kind of do yourself. So that kind of gave me the strength and the courage to do what I've done, and he's like my guru. We went to see Sadhguru yesterday. He's my acting guru. You met Sadhguru yesterday? Yes, Oh, okay. which was cool. And I think somebody else who really struck a chord with me, and I will remember them throughout my career, is PC Sriram. Okay. DOP. His vision and what he sees, and He's a legend. He's a legend. At first I was, ooh. And I was, hi sir, nice to meet you. And then when you grow and you 3.5 years on a film together, and the things he taught me on set, it will go through my career. But I am going to put you in the spot again. Okay, oh God. So as for 3 people 3. in your category, like In my category as actresses? 3 actresses. Okay, all right, now we're really pinpointing it. நான் வந்து என்னோட டைரக்டர் சொல்லலாம்னு பாத்தீங்களா அதான் தெளிவா அவங்க டைரக்டர் கரெக்ட் he said 3 directors அப்ப கரெக்ட் Okay, well, that's pretty easy. I mean, I've got 10 of them No, probably. in that way, I love Karthik Subraj. Okay. I love his work. Okay. இப்ப ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வேற I love many films of Karthik Subraj. நிறைய டைரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க, ஏகப்பட்ட பேர். I like Ravikumar work. I like Arun Vijay work. Okay. எனக்கு எல்லாரும் அவங்களாம் நான் பேச ரெகுலராக அவங்க படம் பார்த்துட்டு I take initiative to call them and talk to them. Very sweet. Because no, we have to few times we have to unlearn also, right? கண்டிப்பா. Okay. Yeah. Anushka. Yeah. She's one of my top female So actresses. the first action heroine in the contemporary times, I guess. She does this in Bahubali. Like on the screen வந்து கிழிச்சிட்டு வருது சம. She's incredible, and I think she stays really true to her craft. So that's very inspiring. I love Kriti Sanon. I think she's great. I love the role she picks. She's my big Bollywood crush. She's mine too. Fight you for her. Yes. And I love that she doesn't come from a filmy background, and she is at the top of her game, and she's always stayed in her lane. She doesn't get involved with the drama or anything else. She's very focused, and I really admire that. One more. Samantha. Okay. The comeback was epic. It was that whole comeback, and she's having a whole new era, and I really respect that. Awesome. Yeah. ஏன்பா நான் யாரை சொல்றது, எல்லாருக்கிட்டையும் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. எல்லாருமே டிபிக்கலா பதில் சொல்றாங்க. அதனால தான் ஃபன்னா நம்ம எவ்வளவு கேட்டுட்டு இருக்கோம். இல்ல நீங்க இது வந்து நல்லா இருக்கும். என்னோட இந்த இதுலயா இல்ல இப்ப ரஜினி சார் கமல் சார் அதுல இருக்காங்க. ஆமா, நீங்க உங்களோட கான்டெம்பரரி நீங்க யாரோ நீங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பார்த்து இவங்க சூப்பரா இருக்காங்க நீங்க சொல்றது சொல்லிடலாம். So your contemporaries தான் ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேருமே ஐ கீப் them on the same. ஏன்னா அப்பையிலேருந்து இன்னைக்கும் they keeping the audience hooked அப்படின்னும் போது each of them have their own styles. இவர் வந்து கான்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக, கமல் சார் வந்து வித்தியாசமான விஷயங்கள் பண்ணதில் இன்றைக்கும் நம்ம எல்லாரையுமே வியக்க வச்சுட்ருக்கு. ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு எப்போதுமே, ஏன்னா பிகாஸ் மகாநதியாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், வாட் வேரியேஷன் ஹி ஹஸ் கிவன். ஸோ அந்த விதத்தில் கமல் சார் இஸ் லைக் சிவாஜி சார். நம்ம இல்லை, நம்ம அந்த டைம் நம்ம பழைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஏராவில் நம்ம வந்து நடிக்கலை. பட் இவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ கூட ரீசென்ட்லி இஸ் புட்டிங் இன் ஸோ மச் எஃபர்ட். ஸோ அது வந்து இட்ஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அண்ட் ரஜினி சார் இஸ் ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டைல். அவர் ஃபார்மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக அவரோட ஆடியன்ஸுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் பிகாஸ் ஃபார் மீ ஆக்ஷன் இஸ் மை கோர்ன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் விஜயகாந்த் சார் வந்து பயங்கர இப்போ இஸ் நோ மோர், பட் ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அபவுட் இட். இந்த ரெண்டு பேர் வந்து டாமினேட் பண்ணும் போது ஒருத்தர் வந்து தனியாக நின்று அவருக்குன்னு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணார், அண்ட் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சார். நான் வரும்போது நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு புதுசாக நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணி அந்த ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இடத்த பிடிக்கணும் மக்கள் மனசில் அப்படின்றது தான் என்னோடய ஐடியாவாக நான் வந்தேன். நான் ரஜினி சார் மாதிரியோ கமல் சார் மாதிரியோ திங்க் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. அகெயின் அதோட ஃபாலோ அப்பில் தான் எல்லாருமே இப்போ லைக்
எப்படி நம்ம ரஜினி கமல் சாரை பார்க்குறோமோ விஜயன் அஜித் சார் நீங்க வந்து எவ்வளோ வந்து கரெக்டான பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க. இல்லை இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஜஸ்ட் 3 பேர் immediately you can think of. So yeah, of course these two are like I always think of. And Dhanush for ஏன்னா இது யூஸ்வலாக நம்ம எல்லாரையும் சொல்கிற மாதிரி தனுஷ் இஸ் ஆக்சுவலி அவரோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுட்டு the way he selects scripts and நம்ம வந்து இங்கே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாலிவுட்டில் போய் பண்ணி ஆமா ஈவன் டு ஹாலிவுட் ஹிந்தியில் போய் பண்ணி அதெல்லாம் வந்து இன்க்ரெடிபிள். இட்ஸ் சம்திங் இட்ஸ் நாட் எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியாது அதை. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஃபேசினேஷன் தான் எனக்கு எனக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கப்போ 3 பேருமே வந்து என்னன்னா எந்த ஊர்லாமோ எல்லாமோ பண்ணிட்டு வராங்க லைக் யூ பீன் அக்ராஸ் பிளேஸ். எனக்கும் அதே ஃபேசினேட் லைக் தட்ஸ் வை இது ரொம்ப சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஏன்னா இந்த பர்சன் ஒரு தமிழ்நாட்டு பர்சனாலிட்டி அங்கே வந்து அது புதுசு. அங்கே போய் ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து வியக்க வைக்குது ஒரு விஷயம். ஸோ சம்வேர் he has struck the chord. So அதில் வந்து we should appreciate beautiful what he has done. So I think I appreciate that. Great. எல்லாரும் வித்தியாசமாக இருக்காங்க. So he is also great. Thank you so much. And finishingல வந்து if you want to tell one thing to the people பொங்கல் அப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, so if there is one thing that you can tell to the people ஒரு லைன்ல why you should watch the movie Mission அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 பேர் one line and we'll end with that. Happy Pongal, ladies and gentlemen. Our film is releasing Mission. It is a serious theatrical release. You must go to the cinema and watch it. It's got everything for you. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லா படமே வந்து நம்ம கரியரில் ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான எனக்கு இருக்குது. என்ன காரணம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தை நம்பி. ஸோ எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக புட் தர் ஆர்ட் அண்ட் சோல் எல்லாருமே நாங்கள் எல்லோரும் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் கோ வாட்சிங் தியேட்டர். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகைக்கு எங்களோட மிஷன் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆஸ் விஜய் சார் சொன்ன மாதிரி அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2.5 மணி நேரம் உங்களை மறந்து எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த எமோஷனும் அதை தாண்டி உங்களை வந்து வேறு ஒரு உலகத்துக்கு கண்டிப்பாக இந்த படம் கொண்டு போகும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக்ஷன் லவர்ஸ் வில் என்ஜாய் இட், அதுக்கிட்ட ஃபேமிலி வில் என்ஜாய் இட். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் ஆல் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you so much. Thank you.